மதுரையில இருந்து மெட்ராஸ் வரதுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. மழை பெய்யுது. ஆஹா, சிங்கார சென்னை நம்மளை மழை மீது வரவேற்கிறது. முதல்ல மாப்பிள்ளைக்கு போன் அடிப்போம். குளிச்சு 2 நாள் ஆகுது. விட்டா பரவாயில்ல, போன் வருது. இதுதான் எப்பவுமே இந்த ஆத்த கண்டுபிடிச்ச பேசிக் மழை தான் தாங்குது. ஏய் மாமா, வா வா வா. மாப்பிள்ள, நான் சென்னை வந்துட்டேன் மாப்பிள்ள. நீங்க எங்க இருக்கீங்க? வேலைச்சேரி கல்யாண மண்டபத்துல இருக்க. என்ன இங்க வளைச்சு விட்டு நீங்க கல்யாண மண்டபத்துக்கு போனீங்க? ஐயோ, வாயில நல்லா வந்துடும். முதல்ல மலையில ஊரே 2 பட்டு கிடக்கு. நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, அங்க பஸ் புடிச்சு வேலைச்சேரிக்கு வா. அங்க ஏதாவது போர்டு கீட்டு கிடக்கும், அதுல கேட்டு சத்திரம்னு கேட்டு வா. அப்படியா சொல்ற? என்னாச்சு மாப்பிள்ளைக்கு? மழை வேணும் வேணும்னு யாகம் வளர்க்குறாங்க, சாமி கும்பிடுறாங்க, கழுதைக்கும் கழுதனைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மழை வந்து அந்த சென்னை மக்கள் ஏன் தான் இப்படி பயந்து போறாங்க? என்ன உலகமடா அது? யோ, போய் சிட்டி உள்ள போய் ஃபர்ஸ்ட் பாரியா என்ன நடக்குதுன்னு தெரியாம எங்களுக்கு தெரியும். தலப்பா கட்டின்னு வந்துட்டேன். யோ, பாத்து போயா, கால் கிளம்பி வச்சுட்டு போறேன். சாரிப்பா சாரிப்பா. யோ, உன்னதாயா? சாரி சாரி. யாரையா தலப்பா கட்டிக்கிட்டு அகதி மாதிரி உட்கார்ந்து இருக்காங்களே, இதுல நான் மாப்பிள்ளைய எங்கன்னு தேடுவேன். இந்த நேரம் பார்த்து சிக்னல் வேற கிடைக்க மாட்டேங்குது. மாப்பிள்ளை எங்க இருக்காப்புல? யோ மாமா, இங்க மாப்பிள்ள என்ன என்ன இந்த கோலம்? மாப்பிள்ள என்ன இந்த கோலம்? வாயா வா, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். நல்லா இருந்த என்ன மாப்பிள்ள, என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு சொந்தமா 1 கிரவுண்ட்ல இடம் இருக்கு, வீடு கட்டி பொழைச்சுக்கோன. உன் பேச்ச கேட்டு நானும் உன் பொண்ண கல்யாணம் பண்ணேன். அந்த வீட்டுல அதான் நீ வாங்கிட்டு அந்த நிலத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கு என்னோட பேங்க்ல நான் வேலை செய்யற இடத்த அந்த லோனு இந்த லோனு போட்டு ஒரு வீடு கட்டுனேன். அதுக்கு கிரக பிரவேசத்துக்கு உன்னை கூப்பிடலாம் கூப்பிட்டேன் பாரு. 2 நாள் தான் மழை பெஞ்சது, போட்டு மொத்தமா அடிச்சுட்டு போயிருச்சு. போட்டுக்கிற துணி மட்டும்தான். இந்த துண்டே அந்த அக்கா வாங்கி கொடுத்துச்சு. உனக்குலாம் எவையா ஏரியில வீடு கட்டுறதுக்கு ஐடியா கொடுத்தது? அங்க நிலம் எவன் உனக்கு வித்தது முதல்ல? ஓ மை காட். மாப்பிள்ள டைம் சரியில்லை மாப்பிள்ள. கவர்மெண்ட்ல ஏதாவது நிதி கொடுப்பாங்க, சரி பண்ணிடலாம் மாப்பிள்ள. நம்மளை நம்பி இந்த கவர்மெண்ட் திடீரென கொடுக்கும், நிதியெல்லாம் கொடுக்காது அப்படின்ற. ஓ, அங்கதான் லைன்ல சோறு போட்டுவாங்க, வாங்கிடலாம் வா. சரி மாப்பிள்ள, இப்ப நான் வந்து ரொம்ப டயர்டா வந்திருக்கேன். சரி, நான் இப்ப எங்க ஸ்டே பண்றது மாப்பிள்ள? தாஜ் கவர்மெண்ட்ல ரூம் நம்பர் 502ல. சரி மாப்பிள்ள, BMW கார்ல வந்து பிக்கப் பண்றாங்க மாப்பிள்ள. இத படகுல கூட தப்பி போயிடணும். யோ அக்கா, அந்த மாமா ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு சொன்னான்ல, இந்த வந்திருக்கிறாரு இவர்தான். கொஞ்சம் இடம் கொடுக்கா. கொஞ்சம்க்கா தம்பி ஒண்ணு இல்லடா. அக்கா கொஞ்சம் இடம் கொடுக்கா. வா உட்கார், பேக் கொடு. வேற யாராச்சும் வந்துருவோம். அக்கா நான் தான் உட்காருவோமா? மாப்பிள்ள பல்கா இருக்கேன் மாப்பிள்ள, பக்கத்துல உரசினா ஏதாவது ஆயிட போகுது மாப்பிள்ள. யோ எல்லாம் அணைஞ்சுக்கிறோம். மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள எல்லாரும் ஓடுறாங்க? பசிதா? ஆமா, பயங்கர பசி மாப்பிள்ள. இந்தா உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. நேரா தான் அங்க போ. இந்த லைன் எப்படி அங்கதான் வருது, சரியா? சாப்பாடு கொடுப்பாங்க, வாங்கிட்டு வா போ. இது மாப்பிள்ள, இது எனக்கு போ. மாமா வந்துட்டியா? என்ன மாமா வெறுப்பு எடுத்து வந்திருக்கிற? சாப்பாடு இல்லை மாப்பிள்ள, நிலவேம்பு கஷாயம் கொடுக்குறாங்க மாப்பிள்ள. ஒரே கசப்பு மாப்பிள்ள. அது 9 கிலோ கொடுப்பாங்க, நேரங்காலம் தெரியாம கொடுக்குறாங்க. என்ன மாப்பிள்ள, நிலவேம்பு கஷாயம் குடிச்சா உடம்புக்கு நல்லது மாப்பிள்ள, டெங்கு காய்ச்சல் வராம இருக்கும் மாப்பிள்ள. கவர்மெண்ட் நல்லதுதான் செய்யும் மாப்பிள்ள. கலப்பாத சோறதுக்கு நேரத்துல நிலவேம்பு கஷாயம் எதுக்கு மாப்பிள்ள? பரவாயில்ல மாப்பிள்ள, சாதாரண சென்னை நீ சிங்கார சென்னையா மாறி இருக்கு. ஏன்னு கேக்குறியா? நீர்மூழ்கி பஸ் எல்லாம் விடுறாங்க மாப்பிள்ள. அங்க போகுது பாரு தாம்பரம் பஸ்,
தண்ணி அந்த லட்சணத்துல இருக்கு. நீர்மூழ்கி சொல்றாங்க. அப்படியா? இந்த மாதிரி அவங்க எல்லாம் வச்சுட்டு என்ன மாப்பிள்ள, இந்த முன்னெச்சரிக்கைன்னு 100க்கு 100 தடவை சொல்றாங்களே, இதெல்லாம் எப்படி மாப்பிள்ள? இப்போதான் சொல்றேன் முன்னெச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு அதான் சொல்லுவாங்க முன்னெச்சரிக்கைன்னு, அதுக்கு அடுத்த நாள் அதான் சொல்லுவாங்க. நம்ம பயப்படக்கூடாது, எடுப்பாங்க. அப்ப இதெல்லாம் வெறும் கண் துடைப்பா மாமா? அவங்க சொல்றத சொல்லுவாங்க. அவங்க இதெல்லாம் பண்ணிருந்தாங்கன்னா இப்ப நீயும் நானும் நடுத்தரவு நிக்கணும்னு அவசியமே இல்லையே. அவங்க பண்ணிருக்கணும்ல. பண்ணல. ஏன் மாப்பிள்ள, ஏரி குளத்தெல்லாம் தூர் வாரிட்டா இந்த மழை தண்ணியெல்லாம் அந்த குளத்துக்குள்ள போயிரும்ல, சிட்டி தப்பிச்சிரும்ல. இதத்தான் அவங்களும் பண்றேன்னு சொல்றாங்க. பண்ணுனாதான் நம்ம ஒழுங்கா இருப்போம்ல. அதத்தான் ஃபர்ஸ்டே சொன்னேன். திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு தெரியும். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் மாமா. சரி, நமக்கு எதுக்கு மாப்பிள்ள நம்ம சரி பார்த்து போலாம் மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, ரோடெல்லாம் ரொம்ப தண்ணியா இருக்கு, பள்ளம் குழியெல்லாம் தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் பார்த்து வா மாப்பிள்ள. நான் பார்த்து வரேன், நீ பார்த்து வா. நம்ம அரசியல் பேசுறோம்ட்டு கடைசியில் என்ன சொல்லிடுவாங்க, அரசியல் ரொம்ப பேசுறான்றாங்க. நீ பார்த்து வா மாமா, நமக்கு எதுக்கு ஊர் வம்பு. என்னையா உங்க மாமா குழிக்குள்ள விட்டார் பாரியா? ஐயோ மாமா, மாமா, ஐயோ மாமா, குழிக்குள்ள முடியாது. இப்போ நம்ம மழையில பாதிக்கப்பட்டவங்க பகுதியில வந்து நின்றுட்டு இருக்கோம். இங்க ஏரியில வீடு கட்டாதீங்கன்னு சொன்னா கூட நம்ம கேட்கறது இல்ல. இப்ப அந்த பக்கம் பகுதியில 2 பேர் வந்து நம்ம சேனல்ல இருக்காங்க. அவங்க நம்ம பேட்டி எடுப்போம், கேட்போம், எப்படி சாப்பிடுறாங்க, எங்க பாத்ரூம் போறாங்கன்னு கேட்போம். எப்படி என்ன இந்த கோலம், ஏன் இந்த மாதிரி ஆச்சு? கிராமத்துல ராஜா மாதிரி இருந்தேன், மாப்பிள்ளைய பார்க்க சென்னைப்பட்டினம் வந்தேன், மழை தெரியல, பள்ளத்துல விழுந்தேன், அது ட்ரைனேஜ் மூடி சாக்கடை ஆயிடுச்சு. நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு நல்லா ஃப்ரேம்ல தெரியும்னா லைவ் தான் போயிட்டு இருக்கு. ஆமா, லைவ் போயிட்டு இருக்கு. எதுக்கு மாப்பிள்ள உங்களை தாண்டா தேடிட்டு இருந்தேன். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், எல்லாரும் கேளுங்க. இங்க நாங்க தவிக்கிறோம்ன்றத காட்டுறதுக்காக வந்து பேட்டி எடுக்கிறீங்களா, இல்ல உங்க டிஆர்பி ஏத்திக்கிறதுக்காக பேட்டி எடுக்கிறீங்களா? உங்களுக்காக சாவடிச்சிடும்டா. எங்களுக்காக போனோம்னா இந்த மைக்கு கேமரால ஓரமா வச்சுட்டு நான் சாப்பாடு போட்டு வாங்கிட்டு வந்து கொடு. எல்லாருக்கும் கொண்டுருவோம்டா. ஹெல்ப் பண்றவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவான்? கொண்டு வந்ததா அங்க முன்சாமி 3வது தெரு. ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லடா. நீங்க இதை ஷூட் பண்றது கூட பரவாயில்ல, இதுக்கு ஒரு வர்ணனை கொடுத்து பேக்ரவுண்ட்ல ஒரு ஆதார் போடுறீங்களே, அது எதுக்குடா? எங்களை வச்சு நீங்க படம் எடுக்கிறீங்களா? இங்க பாரு, இந்த ஆள் என் மாமன், எங்களோட அறியாம அரசியல் சூழ்ச்சி, இது காரணமா ஏரியில நிலத்தை வாங்கி படாத பாடுபட்டு தெருவுல சாப்பாடு இல்லாம அலையிறோம். ஆனா உங்களுக்கு டிஆர்பி ரேட்டுங்கிறீங்க. அரசியல்வாதி அவன் வந்து 2 சாப்பாடு பொருளை கொடுத்து அவன் சந்தோஷமா இருக்கான். கேட்டா வெள்ள சட்ட கசையில என்ன நினைச்சுக்கிட்டீங்க? நீங்க என்ன நீ எதுவுமே சொல்லாமடா. ஒரு இடைவெளிக்கு அப்புறம் சந்திப்போம். செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி. அந்த டிவி காரங்க கூட ஏன் மாப்பிள்ள சண்டையெல்லாம் போடுற? பின்ன மாமா, நீ படாத பாடு போடுற, நான் அதுக்கு மேல படாத பாடு போடுறேன். இதை வச்சு அவங்க பிசினஸ் பண்றாங்க. எவன் எப்படியோ பொழைக்கிறான், பாவம் விடு மாப்பிள்ள. மொத்தத்துல மாப்பிள்ள இந்த நாட்டுல மக்களே சரியில்லை மாப்பிள்ள. காரணம் என்னன்னு கேட்கியா? தன்னையும் தன் குடும்பத்தையும் மட்டுமே சிந்திக்கிறானே தவிர சிந்திச்சு ஓட்டு போட்டு ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க மறந்துடுறாங்க. அப்படியே தேர்ந்தெடுத்தாலும் அவன் நல்ல தலைவனா இருக்கிறது என்ன பண்றது மாப்பிள்ள? மறுபடியும் இந்த நாட்டுல ஒரு மகாத்மா பிறந்தாத்தான் இந்த நாடு சுபிட்சம் ஆகும். பிறந்தாச்சு, ஆள போற தம்பியில பிறந்தாச்சு. ஜெய்ஹிந்த். எனக்கு ஒரு டவுட், மகாத்மா பிறந்தா அப்போ கோட்சேவும் பிறப்பாருல்ல? ஐயோ குழப்பாத மாப்பிள்ள, முதல்ல மகாத்மா பிறக்கட்டு மாப்பிள்ள. பிறந்தாச்சு, ஆள போற தமிழன் பிறந்தாச்சு. மாப்பிள்ள போலாம், நமக்கு எதுக்கு மாப்பிள்ள அரசியல்?